ஹாய் ஒன். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், என்ன விஷயம் உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எப்படியாவது இந்த 3 நாளில் நம்ம முடித்து தீக்கணும்னு. ஆனால் நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம். ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு கிளிப் என்னென்னா பார்த்திங்கன்னா, டே 2 நாள் இருக்குது, 2 days இருக்குது, ஓகேவா? இந்த 2 நாளில் என்ன பிளான் பண்ணிக்கலாம்னா, ஒருவேளை நீங்கள் சாப்டர் வைஸாக போகிறவங்களா இருந்தீங்கன்னா இது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் என்னடா மோட்டிவேஷன் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் புரியும் மோட்டிவேஷன் இல்லையான்னு. மேக்ஸில் பயப்படாதீங்கன்னு சொல்கிறதுக்காகவும், ஆறுதல் சொல்கிறதுக்காகவும், சீக்கிரமாக போர்ஷன்ஸ் முடிக்கிறதுக்காகவும், உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் அப்படிங்கிறது வரதுக்காகவும் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் தோண்டு போயிருப்பீங்க, இந்நேரம் 11 மணி ஆயிடுச்சு, தூங்க போயிருப்பீங்க. சில பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க, சில பேர் காலையில் எழுந்திரிச்சு பார்ப்பீங்க. நீங்கள் எப்போ வேணாலும் பாருங்கள். கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த வீடியோ சின்ன ஒரு ஸ்பார்க் உண்டாக்கி நல்லாவே படிப்பீங்க. ஸோ 2 நாள் டைம் இருக்குது. நாளைக்கு நீ ராத்திரி பகல் கூட பார்க்காது. என்னென்னா, எப்படியாவது காலையில் ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிறேன்னு வச்சுக்கோ, 6 சூப்பராக வச்சுக்கலாம். 7 மணிலேருந்து நைட்டு 12 PM முடிப்படி. இது 2வது நாள். 3வது நாள் வா, ஒருவேளை முடிக்கவே முடியல சார் அப்படின்னா, நீ 3வது நாள் 6 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க. 6 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாரு. ஆக்சுவலாக 12ங்கிறது தூக்கம் கம்மியாகுது. அப்போ 6ங்கிறது அதே 12 PM முடிச்சு, தூக்கம் கம்மிங்கனாலும் கொஞ்சம் தூங்கணும், ஓகேவா? அப்போ உனக்கு எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னா, 7 to 12னா குறிப்பிட்ட நான் சொல்ல விரும்பல, அவர்லாம் சொன்னால் நீ பயந்துருவேன். அப்போ இது டே 2ன்னு வச்சுக்கலாம். செகண்ட் டே 3 நாளைக்கு இதுதான் பிரச்சனை உங்களுக்கு. இப்போது என்ன மேட்டர்னா, சாப்டர் வைஸ் போகிறவங்க, ஒருவேளை உனக்கு இவ்வளோ நேரம் இருக்குதுன்னு நான் காட்டியிருக்கேன். சாப்டர் வைஸ் போகிறவங்க இன்றைக்கி அட்லீஸ்ட் 4 சாப்டர் முடிச்சிருக்கணும், இல்லையா 3 சாப்டர் முடிச்சிருக்கணும். அப்படி முடிக்கலைன்னா நாளைக்கு நீங்கள் 3 சாப்டர் முடிச்சிருந்தா, இன்றைக்கி டே 1ல் 3 சாப்டர் முடிச்சிருந்தீங்கன்னா, டே 2ல் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் பார்த்திங்கன்னா 5 சாப்டர்ஸ் முடிச்சே ஆகணும் எப்படியாவது, ஓகே? அப்போ 8 சாப்டர் ஆச்சு. அப்போ தான் டே 3ல் நீங்கள் 4 சாப்டர் முடிக்க முடியும், ஓகே? அது நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. குட்டி சாப்டர் இது, பெரிய சாப்டர் இது, உங்களுக்கு தெரியும் என்னென்ன அப்படிங்கிறது. இப்போ குட்டி சாப்டராக என்னது, 1 2 3 4 8 11 12 இதெல்லாம் குட்டி சாப்டர். பெரிய சாப்டர் வந்து 5 6 7 9 10 இது பெரிய சாப்டர், இது குட்டி சாப்டர். ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும் எப்படி பிரித்து படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு ரகம். இப்போ சாப்டர் வைஸ் போகாமல் 5 மார்க் வைஸ் போவான், பாவம் எப்படி படிக்கன்னு தெரியாமல் 5 மார்க் வைஸாக போயிட்டு 2 மார்க் 3 மார்க் படிப்பான். அப்படி இன்றைக்கி 6 லெசனில் 5 மார்க் முடிச்சிருக்கணும் அட்லீஸ்ட். என்னென்ன சாப்டர் நான் சொல்லிடுறேன். சாப்டர் 6 12 சேஃபர் ஜோன், 5th அண்ட் அட்லீஸ்ட் 2nd அண்ட் 4th அண்ட் சம்திங் லைக் ஒரு 3 or 8 9 இருங்க சரி 7 வச்சுக்கலாம். 7 ஹெவி தான். ஸோ ஹெவி 3 இருக்குது. பட் பரவாயில்ல, 5 மார்க் வைஸ் போகிறவங்க தாராளமாக முடிக்கலாம். ஆனால் முடிக்கலை. இப்போ என் பசங்களே பார்த்திங்கன்னா 3 சாப்டர் தான் முடிச்சிருக்காங்க, இந்த 3 தான் முடிச்சிருக்காங்க. அப்படி ஏதாவது லேக் இருந்தால் நாளைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நாளைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் டே 2 ஈவினிங்குள்ளே நீங்கள் ஈவினிங் 6 PM நீங்கள் 5 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். சார் இவ்வளோ சீக்கிரமாக? ஆமாம். நைட்டு தூங்குவியோ, நீ என்ன பண்ணுவியோ தூங்கிடு. காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு 6 AM to 6 PM தான் உன் டெட்லைன். இதுக்குள்ளே நீ 5 மார்க்ஸ் இந்த குறிப்பிட்ட முடிக்காத சாப்டரில் முடிச்சுட்டு என்னென்ன 5 மார்க்ஸ் பார்க்கணும் நேற்றே சொல்லிட்டல, இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். சாப்டர் 1ல் பார்க்கணும், சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, 5.1, 5.2, 5.5, 6.1, 6.3, எஸ் 6.7 அண்டு 7.1, 7.2, 7.8, 8.7, 9.8, 10.8, 10.5 இம்பார்ட்டன்ட் படிக்கிறவங்களுக்கு, இம்பார்ட்டன்ட் அந்த எக்ஸசைஸை பேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு, சரியா? ரொம்ப 10.67லாம் படிக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு, 10.67லாம் படிக்கிற அளவு இருந்தேன்னா டாப்பர் தானே. அப்போது அவங்களுக்கு படிக்க முடியாது, அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அடுத்து 11th சாப்டர் 11.1 11 சாப்டர் ஃபுல்லாக அண்ட் 12 சாப்டர் ஃபுல்லாக. ஸோ இவ்வளோ 5 மார்க்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணுறது சாத்தியக்கூறு இல்லை தான். பட் என்ன பண்ணுறது, நமக்கு 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நாளைக்கு டெட்லைன் 6 PM எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடிக்க முடியாமல் போச்சுன்னா இன்னும் நீங்கள் டைம் எடுத்து 10 PM முடிங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இல்லைனா மாட்டிக்குவீங்க. அப்புறம் டே 3ல் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒருவேளை 5 மார்க் வைஸ் போகிறவங்க டே 3ல் என்ன பண்ணுறீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் ஜாலியாக உட்காந்து ஒரே நாளில் முடிக்க முடியாது. இருந்தாலும் பாருங்கள், சாப்டர் 1 ஈஸி, சாப்டர் 12 ஈஸி, சாப்டர் 2 ஈஸி, 3 ஈஸி, 4 ஈஸி, 8 ஈஸி, 11 ஈஸி.
இந்த 7 சாப்டரில் எப்படியாவது படிச்சிருக்கு. இந்த 7 சாப்டர் படித்தாலே நம்மளால் 5லேருந்து 6 2 மார்க் எழுதலாம். 6 2 மார்க் 6 3 மார்க் எழுதலாம். என்ன 5னே போடுறேன். அப்புறம் இம்பார்ட்டண்ட் ஏரியான்னு இருக்கும். இம்பார்ட்டண்ட் ஏரியாலாம் என்னது? இம்பார்ட்டண்ட் ஏரியா 5.1 5.2 முடிஞ்சால் 6.1 6.2 6.3 6.4 இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ஏரியா. 7th சாப்டரில் 7.2 7.4 7.5 7.6 கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது 8th சாப்டரில் கிடையாது. 9th சாப்டரில் 9.3 மட்டும் சில 4-5 2 மார்க் பார்ப்போம். 10th சாப்டர் அதெல்லாமே நான் சொல்லிட்டேன், முன்னாடியே சொல்லிட்டேன். இம்பார்ட்டன்ட்லேயும் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் 5 மார்க்லேயும் கொடுத்துருக்கேன். 2 மார்க் காலையில் போஸ்ட் ஆகிடும், உங்களுக்கு வரும், கொஞ்ச நேரத்தில் வரும். 9.3 அண்ட் 10th சாப்டரில் ஈஸி தான். 10.1 to 10.5. ஓகே தானே? இந்த சின்ன சாப்டர்லாம் போக பெரிய சாப்டரில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், 1 2 3 4 5 பெரிய சாப்டரில் சொல்லிட்டேன். இதெல்லாம் விட்டுறாது, எல்லாமே இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக உன்னால் முடியும், ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக தோற்றுறாதீங்க, கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். ஓகேவா? ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போது இவ்வளோ பார்க்கணுமா, ஒரே நாளில் இவ்வளோ பார்க்கணுமா, பரவாயில்ல. அன்றைக்கி நைட்டு நீ 2 மணி ஆனாலும் உட்காந்துருக்கு 3rd டே. அதனால தான் இன்றைக்கும் நாளைக்கும் நைட்டு கொஞ்சம் நேரம் தூங்குன்னு சொன்னேன். இப்போ நாளானைக்கு நம்ம வந்து டைமில் தானே கண்ணு முழிச்சு படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஹெவி இருக்குது. அண்ட் 4 சாப்டர்ஸ் போகிறவங்களுக்கு ஹெவி இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. அப்படி நீங்களும் முடிக்கணும்னா 3rd டே உட்காந்தாகும். வேறு என்ன பண்ணுறது? கன்ஃபார்மாக சார் இம்பார்ட்டண்ட்டாக எங்களுக்கு ஒரு 2 மார்க் 3 மார்க் கொடுங்க, 5 மார்க் நீங்கள் சொல்லிட்டீங்க, காலையில் சொன்னீங்க 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் கொடுங்க, பாஸ் பண்ணுறவங்களுக்கு கூட சொல்லிவிட்டேன் இன்றைக்கி. ஸோ 2 மார்க் 3 மார்க் கொடுங்க சார், எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க மாட்டேங்குது, நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்குமே உங்களுக்கு காலையில் வந்துடும். இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, அது சைட்லேயே வந்துடும், இந்நேரம் வந்திருக்கும். ஓகே, அந்த மாதிரி. ஸோ அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நான் ஒன்றே தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். நீ வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னு தெரிலன்னு கேட்குறீங்க. அப்போ 5 மார்க்னா இப்போ ஆர்குமெண்ட் சம் 2 இருக்குன்னா 1 போட்டுட்டு 1 பார்க்கணும். இமேஜினரி சம் 1 தான் இருக்குது, போட்டுப்பார். SQ + 80 SQ + 27 1 இருக்குது, 1 பாரு. அந்த மாதிரி. இப்போ 2 மார்க் 3 மார்க் போடும்போது வேரியேஷன்ஸ் நிறையா இருந்தால் எல்லாமே போடும். வேரியேஷன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னா, ஒரே மாதிரி மாடல் சம்னா அதில் ஒரு சம் மட்டும் போட்டு ஃபார்முலா படிச்சுட்டு ஒரு சம் மட்டும் போட்டுப்பார். ஓகேவா? வேரியேஷன்ஸ் நிறையா இருக்குது, ஆனால் எனக்கு தெரியும், ஒரு டைம் பார்த்தா போதுனா கண்ணில் பாரு. இவ்வளோ தான் டைம் இருக்குது, நம்ம எல்லாமே போடவும் முடியாது. ஸோ இதுதான் மேட்ரு. ஓகேவா? இப்போ 8th சாப்டர் இருக்குன்னா 8th சாப்டரில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ உனக்கு டவுட்டாக இருந்தால் எல்லாமே போட்டு பார்த்துரு, தப்பே கிடையாது. அதனால தான் நம்ம பிரித்து படிக்கணும். ஓகே, இந்த 5 மார்க் வைஸ் போகிறவங்க மட்டும் டேஞ்சரு. அப்படி டேஞ்சர் ஆகி போச்சுன்னா கவலைப்படாத தம்பி, இதில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கொடுக்குறோம், அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. பட் இது நீங்கள் தரவாக இருக்கும். ஓகே, ஸோ எப்படா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்கன்னு நினச்சிருப்பீங்க. 2 மார்க் 3 மார்க் போஸ்ட் பண்ணுவேன் நான் நாளைக்கு. உங்களுக்கு மத்தியானத்துக்குள்ளே, இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, இன்றைக்கி நைட்டு போடுறேன். நாளைக்கு பார்க்குறவங்களுக்கு அது நாளைக்குன்னு புரியும். Day 2 2வது நாள் உங்களுக்கு மேக்ஸ்க்கு லீவ் விட்டு ஒரு நாள் முடிஞ்சு 2வது நாள்னு வச்சுக்கோ. அந்த 2வது நாள் மத்தியானம் உங்களுக்கு 2 மணி 3 மணிக்குள்ளே உங்களுக்கு 1.5 டே வீடியோ வரும். அதில் உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தான் தருவேன். அந்த சம்ஸ் பார்த்தாலே நம்மளால் 90 95 90 மேலே எடுக்கலாம். 95 முடியாது, 90 மேலே எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தான் படிக்கணும். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் மனதளராதீங்க, உங்களால் முடியும்னு நினச்சி பண்ணுங்கள். சாப்பாடுனா ஒரு அரை மணி நேரம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. 1 மணி நேரம் எடுக்காதீங்க. பிரேக்கும் அப்படி தான், ஒரு 1/4 மணி நேரம் எடுங்க. அது 1 மணி நேரம் பண்ணாதீங்க. அண்டு நைட்டு மட்டும் ஒரு 5 ஹவர்ஸ் தூங்கினா போதும். ஒரு 2 நாள் தானே, 2 நாள் மட்டும் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக இருந்துக்கலாம். ஓகே, ஒரு மாதிரி எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா 3 நாள் தான் லீவ் விட்டுறேன், 4 நாள் கூடல அப்படின்னு. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கே டைம் இல்லை, மேக்ஸில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும் இல்லையா? மெஜாரிட்டி பீப்புள் அப்படி தான் இருக்காங்க. சில பசங்க தான் கண்ணிலே ஜெராக்ஸ் எடுத்துருவான், ஏன்னா அவன் ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணியிருப்பான். அது கண்டிப்பாக 100ல் ஒரு 5 பேர் தான் இருப்பான், 5 பேர் 2 பேர் இருப்பாங்க. அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. மெஜாரிட்டி பீப்புளுக்காக தான் நான் பேசுகிறேன். ஓகே, ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் டேஞ்சர் ஜோனில் இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக டேஞ்சர் ஜோன் கிடையாது. நம்ம 2வது நாள் இன்னும் புஷ் பண்ணி நிறையா படிக்கணும், நிறையா முடிக்கணும்னு நினச்சி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். விளையாடாதீங்க, ஃபோன் நோண்டாதீங்க, டிஸ்ட்ராக்ஷன் ஆகிக்காதீங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அப்படி ஆயிடுச்சு, நம்ம மேக்ஸில் தட்டி தூக்கணுங்கிறது ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். நன்றி. அதே மாதிரி 2வது நாள் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா 3rd டே கிடைக்காது. 2வது நாள் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய நேரம் 12 o'clock முடி படித்தா தான் நிறைய முடிக்க முடியும். நிறைய முடித்தா தான் 3rd டே ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் மன நிம்மதியாக போட முடியும். உண்மையாக இல்லையா? இல்லைன்னா 2வது நாள் நீங்கள் லேக் ஆகிட்டிங்கன்னா 3வது நாள் அவ்வளோ இருக்கும் மாட்டிக்கு போகிறேன். சரியா? நன்றி.